வணக்கம். நல்லுணவு நம்முணவு இந்த அலைவரிசைக்கு உங்கள் எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன். நம்முடைய அலைவரிசையில் இன்றைக்கி ஒரு புது விதமான வடை பார்க்க போகிறோம். அதுதான் உடைத்த கோதுமை வடை. பார்க்குறதுக்கு பருப்பு வடை மாதிரியே இருக்கும், ரொம்ப சுவையாக இருக்கும். நல்லா உள்ளுக்குள்ளார பார்த்திங்கன்னா மெத்து மெத்துன்னு இருக்கும். வெளியில் பருப்பு வடை எப்படி இருக்குமோ அதே மாதிரி மொறு மொறுன்னு இருக்கும். இது குழந்தைங்க ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க. உடலுக்கு நல்ல சத்தும் தரக்கூடியது. என்னுடைய பார்வையாளர் ஒருத்தவங்க உடைச்ச கோதுமையில் வேறு ஏதாவது புதுசாக செஞ்சு போடுங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக இந்த காணொலியை நான் பகிர்ந்துக்கிறேன். இந்த வடைக்கு மிக பொருத்தமாக சேரக்கூடியது இந்த தேங்காய் சட்னி தான். இதுவும் கொஞ்சம் காரமாக அரைச்சிக்கோங்க, சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் சுவையாக இருக்கும். கார சட்னி கூட வச்சு சாப்பிட்லாம். இப்போ இந்த காணொலியில் போயிட்டு இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய அலைவரிசைக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா எனக்காக கொஞ்சம் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் மற்றும் மணியை மறக்காமல் அழுத்திடுங்க. உடைச்ச கோதுமையில் வடை செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம். இந்த சின்ன கிண்ணத்தால் 1.5 கிண்ணம் அளவுக்கு உடைச்ச கோதுமை எடுத்து இதே 1.5 கிண்ணம் தண்ணி ஊற்றி இது மாதிரி ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சுருக்கிறேன். நீங்கள் அதிகமாக தண்ணி ஊற்றுனீங்கன்னா கூட வடை செய்யும்போது என்ன செய்யலாம், அந்த தண்ணியை வடிச்சிட்டு அதுக்கப்புறம் வடை செய்யலாம். இது தவிர வேறு என்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம். வெங்காயம் பொடியை நறுக்குனது. இந்த வடைக்கு நாட்டு வெங்காயம் சேர்க்கும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். வீட்டில் இருந்ததுன்னா நீங்கள் அதையே சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. கொத்தமல்லி கொஞ்சமாக. அடுத்தது குழம்பு மிளகாய் பொடி ஒரு 1/2 தேக்கரண்டி அளவுக்கு போட்டுக்கோங்க. ரொம்ப அதிகம் சேர்க்க வேண்டாம், ஏற்கனவே அதில் பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம். இது தவிர்த்துடலாமான்னு கேட்காதீங்க, இது இருந்ததுன்னா ரொம்ப சுவையாக இருக்குது. அதனால் குழம்பு மிளகா பொடி வீட்டில் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை சேர்த்து செய்யுங்க. மஞ்சள் பொடி கொஞ்சமாக, உப்பு தேவையான அளவு. உப்பு இந்த வடையில் கொஞ்சம் அளவாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஒரு கல் அதிகமாக போயிட்டால் கூட இந்த வடைக்கு ஒரு மாதிரி திகட்டுற மாதிரி இருக்கும். அதனால் உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. தேங்காய் பூ சேர்த்தா தான் இந்த வடை நல்லா நடுவில் மெத்து மெத்துன்னு இருக்கும். அதனால் தேங்காய் பூ திருவுனது ஒரு 2லேருந்து 3 தேக்கரண்டி அளவுக்கு எடுத்துக்கோங்க. புது தேங்காயாக நல்ல நெத்தான முத்தின தேங்காயாக இருந்ததுன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ இந்த கோதுமை எடுத்து பார்த்தேன், இதில் கொஞ்சமாக தண்ணி இன்னும் கொஞ்சம் இருக்குது. இந்த தண்ணியை நான் வடிச்சிட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி வடித்தாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா பொருளையும் இந்த கோதுமை ரவையோடு சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வெங்காயத்தை மட்டும் கொஞ்சம் இந்த மாதிரி உடச்சி விட்டுடணும். இந்த மாதிரி 1-2 ஒட்டிகிட்ருக்கும். வடைக்கு எப்பொழுது செய்தாலும் இந்த வெங்காயத்தை உடச்சி விட்டுட்டு செய்யுங்க. இல்லைன்னா நறுக்குன்னு மொத்தமாக இருக்கும். சின்ன பிள்ளைங்களாம் இருந்ததுன்னா சாப்பிட மாட்டாங்க. உடைச்சாச்சு. இப்போ எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துட்டு இந்த உடைச்ச கோதுமை கூட சேர்த்துடலாம். இப்போ பிசையும் போது பார்த்திங்கன்னா இந்த கோதுமையில் கொஞ்சம் கூட ஈரமோ தண்ணியோ இல்லை. இந்த அளவுக்கு தண்ணியை நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா வெங்காயம்லாம் சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. இது மாதிரி எல்லாத்தையும் கலந்துட்டு ஒரு 5 நிமிடம் அளவுக்கு இதை ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறமா இதை வடை தட்டி போடலாம். இது ஊறிட்டு இருக்கிறதுக்குள்ளார இந்த பக்கம் அடுப்பில் இந்த வடைக்கு தேவையான எண்ணெயை வச்சுருக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இந்த மாவை சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துக்கோங்க. இது ரொம்ப பெருசாக போட்டோம் அப்படின்னா உடஞ்சி வந்துடும். அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து தட்டையாக தட்டிக்கோங்க. பருப்பு வடை தட்டுற மாதிரியே. எவ்வளோ குறைவான மாவு எடுத்துருக்குறேன்னு பாருங்கள்.
சாயங்காலத்தில் பிள்ளைங்க வீட்டுக்கு வரும்போது இது மாதிரி அழகாக செய்து கொடுத்தோன்னா ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. இதில் கண்டிப்பாக தேங்காய் பூ போடணும். தேங்காய் பூ வந்து போட்டால் தான் இந்த சுவை கிடைக்கும். இதில் இது எண்ணெய்க்கு எவ்வளோ கொள்ளுமோ அந்தளவுக்கு மட்டும் போடுங்க, அதுக்கு மேலே போட்டுறாதீங்க. உருண்டையாக போண்டா மாதிரி போட்டோம்னா ரொம்ப நேரம் ஆகும் வேகிறதுக்கு, உள்ளே சரியாக வேகாது. அதனால் இந்த மாதிரி தட்டி வடை மாதிரியே போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். எப்போ வடை செய்தாலும் இப்போ நான் உருட்டின மாதிரி உருட்டி ஒரு பந்து மாதிரி ஆக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி தட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து வட்ட வடிவமாக நல்லா கிடைக்கும். நம்ம ரொம்ப நேரம் விட்டாலும் இது கோதுமைங்கிறதுனால மேலெல்லாம் ரொம்ப மொரன்னு ஆகிடும், கல் மாதிரி ஆகிடும். கொஞ்சம் அந்த பொன்னிறமாக கொஞ்சம் செவந்து வந்த உடனே எடுத்துருங்க. நம்மோட உடைச்ச கோதுமை வடை இப்போ சாப்பிட்றதுக்கு ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை கீழே உள்ள கருத்து பெட்டியில் பதிவிடுங்க. மேலும் என்னுடைய அலைவரிசைக்கு நீங்கள் ஆதரவு தர விரும்புனீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் மற்றும் மணியை மறக்காமல் அழுத்திடுங்க. நன்றி.